நண்பர்களே, நல்ல செய்தி. சென்னை நடுவர் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் 27.9 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கின அறப்போர் புகார் இருக்குது, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அது மூடப்பட்டிருந்தது, அது நீதிமன்றத்தில் இருந்தது. நீதிமன்றம் தற்பொழுது இதில் மீது கூடுதல் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. அந்த கூடுதல் விசாரணை 3 மாத காலத்தில் முடிக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். இதற்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அறப்போர் இயக்கம் இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி ஆதாரங்களோட நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தோம். 2015-16 காலகட்டத்தில் வைத்தியலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பெருங்களத்தூர் நீங்கள் போனீங்கனாலே லெஃப்ட்டில் பார்க்காம இருக்க முடியாது, கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங், அதோடைய திட்ட அனுமதிக்காக 27.9 கோடி ரூபாய் லஞ்சம் வைத்தியலிங்கம் அவர்கள் கேட்குறாரு. அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராம் குழு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீராம் குழு இன்னொரு நிறுவனம், அந்த குழுவுடைய இன்னொரு நிறுவனமான பாரத் கோல் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் மூலமாக அவங்க வைத்தியலிங்கத்துடைய மகன் நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனி மூலமாகவே 27.9 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெருசாக அது வரைக்கும் பிஸ்னஸே பண்ணலை, 0 ரெவன்யூவில் இருக்கிறாங்க. அப்போது இது கிளியர் கட் கேஸு, குவிட் ப்ரோக்கோ நடந்திருக்கு. இது நடந்த உடனே சிஎம்டிஏ ஃபைலை கிளியர் பண்ணி பிளான் அப்ரூவலும் கொடுத்துட்றாங்க. அப்போ இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவன் அறப்போர் இயக்கம் இது பண்ணி கடைசியில் செப்டம்பர் 2024 தான் எஃப்ஐஆரே ஆச்சு. செப்டம்பர் 2024 எஃப்ஐஆர் ஆகியும் கூட கிட்டத்தட்ட அதற்கு பிறகு இடி போனாங்க, சர்ச் அண்ட் சீஷர்லாம் பண்ணாங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது, நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்ததுன்னே சொல்லலாம். அவங்க சர்ச் அண்ட் சீஷர் கூட போகலை, எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. ஏன்னா திமுக அரசு வைத்தியலிங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியது, வாஷிங் மிஷின் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணி ஜனவரி 2026 வைத்தியலிங்கம் திமுகவில் இணைகிறாரு. பிப்ரவரி 2026 அந்த அடுத்த மாதமே நீதிமன்றத்தில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, தாக்கல் செய்கிறாங்க. திமுக அரசுக்கு அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன போய் தாக்கல் செய்கிறாங்கன்னா, நாங்கள் வழக்கை மூடுறோம் அப்படின்னு சொல்லி தாக்கல் செஞ்சிடறாங்க. அப்போ இந்த விஷயம் நம்ம தான் புகார்தாரர், அப்போ நமக்கு இதற்கான தகவலை சொல்லியிருக்கணும் சட்டப்படி, ஆனால் சொல்லலை, அதுவும் ஒரு விதிமீறல். அப்போது இந்த விஷயமே ஜூன் 2026 தான் வெளிவருது. எப்படி வெளியே வருது? அப்போது சித்தார்த் பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையாளர் ஒருவர், அவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தொடர்ந்து நிறைய ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர் ஒரு பத்திரிகையில் வெளிக்கொண்டு வர்றார். இந்த விஷயத்தை கொண்டு வந்தப்பறம் தான் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கு அப்போ தான் தெரியுது. தெரிஞ்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாம் போய் அந்த நடுவர் நீதிமன்றத்தில் இல்லை இந்த வழக்கை மூடக்கூடாது, இந்த வழக்கை நாங்கள் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு காப்பி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு மனுவை தாக்கல் செய்கிறோம். அதே மாதிரி தாவேகா அரசு புதிதாக பொறுப்பெடுத்த தாவேகா அரசும் நாங்கள் கூடுதல் விசாரணை மேற்கொள்கிறோம், இதை பார்த்துவிட்டு கூடுதல் விசாரணை மேற்கொள்கிறோம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கியமாக ஒரு கூடுதல் விசாரணை நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோம், எங்களுக்கு சில அந்த கூடுதல் ஆதாரங்கள்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும், அதனால் எங்களுக்கு கூடுதல் விசாரணைக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. வாதங்கள்லாம் கேட்ட பிறகு நீதிபதி அவர்கள் ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணி தற்பொழுது ஆணை பிறப்பித்துள்ளார். என்ன ஆணை அப்படின்னா, 3 மாத காலத்தில் இந்த வழக்கு கூடுதல் விசாரணைக்கு அனுமதி கொடுத்து அதை விசாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு. ஸோ மேலும் ஒரு வழக்கு காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் 2 விஷயங்கள். ஒன்று, புதிதாக பதவியேற்ற தாவேகா அரசின் இந்த நிலைப்பாடு, நாங்கள் திரும்ப விசாரிக்கிறோம், கூடுதலாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்த இந்த நிலைப்பாடு மிக மிக முக்கியமானது, நல்ல விஷயம், அதை வரவேற்கிறோம். 2வது, சித்தார்த் பிரபாகர் 2026 ஜூனில் இதை வெளிக்கொண்டு வந்ததன் மூலமாக நம்ம இதை போய் போராடி இந்த மாதிரி இதை மீண்டும் கூடுதல் விசாரணை செய்வதற்கான வழிவகைகள் ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. மற்றும் தொடர்ந்து நம்மளுடைய ஊழல் ஒழிப்பு வேலைகளுக்காக ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து போராடுவோம். அறப்போர் தொடரும்.